அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, 10ஆம் வகுப்பு முதல் இயலில் இருக்கின்ற எழுத்து சொல் அப்படின்ற இலக்கணத்தை தான் பார்க்க போகிறோம். ரொம்ப அழகாக தெளிவாக கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா வாழ்க்கையில் இந்த இலக்கணத்தை மறக்கவே மாட்டீங்க. எழுத்து எழுத்து அப்படின்றது என்ன? ஒரு எழுத்துனா ஆ, இது ஒரு எழுத்து. ஆ, இது ஒரு எழுத்து. இதுதான் எழுத்து அப்படின்னு சொல்வோம். சரி, அந்த எழுத்தை 2 வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று முதல் எழுத்து, இன்னொன்று சார்பெழுத்து. முதல் எழுத்து அப்படின்னா முதன்மையான எழுத்துக்கள். சார்பெழுத்து அப்படின்னா முதல் எழுத்தை சார்ந்து வரக்கூடிய எழுத்து சார்பெழுத்து அப்படின்னு சொல்லலாம். சரி, முதல் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனைனா 30. அந்த 30ன்ற கணக்கு எப்படி வந்துச்சுன்னா, உயிரும் மெய்யும் சேர்ந்தது. உயிரெழுத்து மொத்தம் 12. அ ஆ இ ஈலேருந்து ஔ வரைக்கும் மொத்தம் 12 எழுத்து இருக்குது. மெய் எழுத்து இக்கு இங்கு இச்சி இஞ்சிலேருந்து இன்னு வரைக்கும் மொத்தம் 18 இருக்குது. இது ரெண்டுத்தையும் கூட்டினா 30. அப்போது முதல் எழுத்துக்கள் மொத்தம் 30 இருக்குது. இந்த உயிரையும் மெய்யையும் சார்ந்து வரக்கூடிய எழுத்து தான் சார்பெழுத்து. அந்த சார்பெழுத்து பார்த்தோம்னா மொத்தம் 10 இருக்கிறது. மொத்தம் எத்தனை இருக்குன்னா 10 இருக்குது. 10 இப்போ பார்த்திங்கன்னா முதல் எழுத்துக்கள் மொத்தமே 30 தான் இருக்குது. சார்பெழுத்து பார்த்தோம்னா 10 வகை இருக்குது. சார்பெழுத்து 10 இல்லை. ஆனால் கேள்வியில் எப்படி கேட்குறாங்க அப்படின்றத பார்க்கணும். சார்பெழுத்துக்களினுடைய மொத்த எண்ணிக்கை புத்தகத்தில் கொடுக்கல, அதனால் நம்ம அது வேண்டாம். சார்பெழுத்து 10 வகை இருக்குது. உயிர்மை, ஆயுதம், உயிரிழபடை, ஒற்றளபடை அப்படின்னு சொல்லிட்டு 10 இருக்கிறது. அது என்ன அப்படின்றத பார்ப்போம். எழுத்து 2ஆக பிரியுது. முதல் எழுத்து சார்பெழுத்து. முதல் எழுத்து மொத்தம் 30, உயிர் 12, மெய் 18. சார்பெழுத்து மொத்தம் 10 வகை இருக்குது. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா சார்பெழுத்து 10. அது என்னன்னு பார்த்துரும். அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. மொத்தம் எத்தனை இருக்குன்னா 10 இருக்குது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அந்த 10 தான் கொடுத்துருக்காங்க. உயிர்மை, ஆயுதம், உயிரிழபடை, ஒற்றளபடை, குற்றியலுகரம், குற்றியலிகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். 10 இருக்குது சார்பெழுத்து. அதில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா அளபடையை கொடுத்துருக்காங்க. அளபடை அப்படின்னா எதுனா அளபு எடுத்து வருதல், நீண்டு ஒலித்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ அம்மா அப்படின்றது தான் வார்த்தை. ஆனால் நம்ம கூப்பிடும் போது என்ன கூப்பிட்றோன்னா அம்மா அப்படின்னு கூப்பிட்றோம். அப்போது கடைசியில் இந்த மாவை வெறும் மான் மட்டும் கூட மாட்டேங்கிறோம், மா அப்படின்னு சேர்த்து கூப்பிட்றதுனால அது பக்கத்தில் ஒரு ஆ சேர்த்துக்கிறோம். அதுதான் அளபு எடுத்து வருதல். அப்போ நீண்டு ஒலித்து வருதல். இதை நம்ம பிரிக்கும் பொழுது பார்த்தோம்னா மாவை இம்மு கூட்டல் ஆணு பிரிக்கிறோமா, அப்போது ஆணு கூப்பிடாம இன்னொரு ஆ போடுறோம் கூட. அப்போது சேர்த்து கூப்பிடும் பொழுது நீண்டு ஒலிக்கிறதுக்காக பேச்சு வழக்கில் சேர்க்கப்படுறது தான் அளபெடுத்தல். பேச்சு வழக்கில் மட்டும் இல்லை, அது எழுத்து வழக்கிலும் நம்ம எடுத்துக்கிறோம். எது அப்படின்னா சார்பெழுத்த. இலக்கியங்களில் எழுத்து வழக்குகளிலும் சார்பெழுத்தில் எது வரும் அப்படின்னு பார்த்தோம்னா அளபடை வரும். அந்த அளபடை அதை பாருங்கள், தம்பி, அம்மா. அப்போது இனிய ஓசைக்காக. அப்போது கீரை வைக்கிறவங்க கீரை கீரை அப்படின்னு கூப்பிட மாட்டாங்க, கீரைமா கீரை அப்போ அப்படின்னு கூப்பிடுவாங்க. அதுதான் அளபெடுத்தல். அது சார்பெழுத்தில் ஒன்று. அந்த அளபடையை 2 வகையாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று உயிரளபடை, ஒன்று ஒற்றளபடை. உயிரளபடை அப்படின்னா உயிரெழுத்து அளபெடுத்து வருவது. கேள்வியிலே ஆன்சர் இருக்குது. அப்போது ஒற்றளபடைனா ஒற்றெழுத்து அளபெடுத்து வருது. ஒற்றெழுத்துனா புள்ளி வச்ச எழுத்து. அப்போது இக்குன்றது புள்ளி வச்ச எழுத்து, அதனால் அது ஒற்றளபடை. அப்போது அக்கு இருக்குது பார்த்தீங்களா, அந்த அக்கும் ஒற்றளபடை தான். அப்போது இக்குலேருந்து இன்னு வரைக்கும் வர்றது மெய்யெழுத்து, இதுவும் ஒற்றெழுத்து தான். அக்கு அப்படின்றதும் ஒற்றெழுத்து தான். அப்போது இக்குலேருந்து இன்னு வரைக்கும் மெய்யெழுத்தும் வரும், ஒற்றெழுத்தும் அதுதான். அக்குன்றது ஒற்றெழுத்து, ஆனால் அது மெய்யெழுத்தில் வராது. புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். அப்போது அதுதான். அப்போது மெய்யெழுத்து அளபெடுத்து வருவதுனா அது வேற. இக்குலேருந்து இன்னு வரைக்கும் மட்டும்தான் வரும். இங்கே என்ன சொல்கிறாங்க, ஒற்றளபடைனா புள்ளி வச்ச எழுத்து அதாவது அளபெடுத்து வரும். புள்ளி வச்ச எழுத்துனா 18 இருக்குது. எது ஆனால் எல்லா எழுத்துக்களும் அளபெடுத்து வராது. அதையும் நம்ம அடுத்த ஸ்லைடில் பார்ப்போம். அப்போது உயிரெழுத்து பாருங்கள், உயிரெழுத்து அளபெடுத்து வருவது. அப்போது அப்பா. அப்போது இப்பு கூட்டல் ஆணு ஏற்கனவே இருக்குது. இந்த பாவை பிரித்தோன்னா அதுக்கப்புறமா ஒரு ஆவை சேர்க்குறோம். அப்படி ஆவை சேர்க்கும் பொழுது
உயிரெழுத்து, அதாவது ஆன்றது உயிரெழுத்து, அந்த உயிரெழுத்து அளபெடுத்து வந்துள்ளது, அதனால் அது உயிரளபடை. ஒற்றளபடையில் பார்த்தோம் அப்படின்னா அங்கு, அப்போது அங்கு அவ்வளோதான். ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம், அங்கு அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அழுத்தம் கொடுப்பதற்காக, நீண்டு ஒலிப்பதற்காக இங்கே ஒற்றெழுத்து அளபெடுத்து வந்துள்ளது. சரி, அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா உயிரளபடை மொத்தம் எத்தனை இருக்குது? உயிரளபடை மொத்தம் 3 வகைப்படும். அது என்னென்ன பார்த்தோம்னா செய்யுளிசை, ஃபஸ்ட்டு ஒன்று ஒன்றா பார்க்கலாம். செய்யுளிசை அல்லது இசை நிறை அளபடை. செய்யுளிசை அல்லது இசை நிறை அளபடை அப்படின்னா செய்யுள்ள ஓசை குறையும். அதாவது ஒரு இசை, இப்போ வந்து பாடல் பாடும் பொழுது ராகம் இழுக்கிறாங்க இல்லையா, அது மாதிரி ஓசை குறையும் பொழுது அதனை நிறைவு செய்ய நெட்டெழுத்துக்கள் நீண்டு ஒலிக்கும். அப்போது பாருங்க, அப்பான்னு நம்ம பார்த்தோம்ல, அப்போ அப்பான்றதுல இது வந்து நெடில் தான், பான்றது நெடில். அப்போ அந்த நெட்டெழுத்து தான் வந்து நீண்டு ஒலிக்குது. அப்படி நீண்டு ஒலிக்கும் பொழுது அது வந்து அளபடை அப்படின்றத குறிப்பதற்காக அது பக்கத்தில் அதற்கு இனமான குறில் எழுத்து வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இப்பு குட்டல் ஆதான் அப்பா. அப்போது ஆன்றது நீண்டு ஒலிக்குது, அதாவது ஆன்ற உயிரெழுத்து நீண்டு ஒலிக்குது. அப்போது ஆவுடைய இணை எழுத்து என்னென்னா ஆ. அப்போது குறிலும் ஒரு நெடில் வந்து நீண்டு ஒலிக்குது, அதனை குறிப்பதற்கு ஒரு குறில் வருகிறது. அப்போது அது எந்தெந்த இடத்துலலாம் வருது அப்படின்னா பாருங்கள், முதல்லையே வந்துடலாம். ஒரு சொல் இருக்குது அப்படின்னா, அது முதல்லையும் வரலாம். பாருங்கள், ஓதல் வேண்டும், அப்போ இந்த இடத்துல வந்திருக்கு. இடையில் உராருக்கு குறுநோய், அப்போ இங்கே வந்திருக்கு, நடுவில் வந்திருக்கு. இறுதியில் படாப்பறை, அப்போது இதுதான் ஒரு சொல், இந்த சொல்லில் கடைசியாக வந்திருக்கு. அப்போது ஒரு சொல்லில் அளவு வந்து எங்கே வேணாலும் எடுக்கலாம், ஒரு சென்டென்ஸில் எங்கே வேணாலும் எடுக்கலாம். அதுதான் உயிரளபடை. உயிரளபடையில் செய்யுளிசை அளபடை. அப்போ செய்யுளிசை அளபடைக்கு இன்னொரு பேர் இசை நிறை அளபடை. ஏன் இசை நிறை அளபடைனா இசையை நிறைவு செய்வதற்காக செய்யுள்ள வருது, அதனால தான் இதை செய்யுளிசை அளபடை அப்படி இல்லைனா இசை நிறை அளபடை அப்படின்னு சொல்கிறாங்க. இது நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், அடுத்தது ஓ போட்டிருக்காங்க. அப்போது ஓதல் அப்படின்றது தான் வார்த்தை. ஆனால் ஒரு இழுத்து சொல்லணும், ஒரு இசையை நிரப்பணுன்றதுக்காக ஓதல் வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ஓ வந்து நீண்டு ஒலிக்கணும் அப்படின்னா நம்ம பேசும்பொழுது நீண்டு ஒலிச்சிருவோம். அப்போ படிக்கிறவங்க அதை எப்படி, இந்த வார்த்தை கொடுத்துருக்காங்க ஒரு செய்யுள்ள, படிக்கிறவங்க வந்து அதை எப்படி நீண்டு ஒலிப்பாங்க? அப்போ இந்த மாதிரி நம்ம ஒரு குறியீடு கொடுக்குறோம், அதுக்கு இனமான குற்றெழுத்தை பக்கத்தில் குறியில் வந்து போட்டுக்கிறோம். அப்படி போடும் பொழுது அதை வாசிக்கிறவங்க, செய்யுள்ள இருக்கிறத வாசிக்கிறவங்க நீண்டு வாசிப்பாங்க. அப்போது உராருக்கு குறுநோய் நல்ல படாப்பறை அப்படின்னு தான் வாசிக்கணும். படா ஆ அப்படின்னு வாசிக்கக்கூடாது. அது ஏன் குறியீடு கொடுத்துருக்காங்கன்னா நீண்டு வாசிக்கணும். படா உரா ஓதல் அப்படின்னு வாசிக்கணும். இதுதான் உயிரளபடையில் முதல் வகையான செய்யுளிசை அல்லது இசை நிறை அளபடை. அடுத்தது பார்த்தோம்னா இன்னிசை அளபடை. இன்னிசை அளபடை அப்படின்னா ஏற்கனவே இசை இருக்குது, இன்னுமே பாருங்க, செய்யுள்ள இசை அல்லது ஓசை அதில் ஏற்கனவே இருக்குது, குறையவே இல்லை, இருந்தாலும் குறில் நெடிலாக அளபெடுப்பது இன்னிசை அளபடை எனப்படும். எடுத்துக்காட்டு பார்த்தோம்னா ஒரு திருக்குறள் இருக்குது, கெடுப்பதும் கெட்டாருக்கு சாய்வே மாற்றாங்க எடுப்பதும் எல்லாம் தலை. அப்போது இங்கே பாருங்கள், கெடுப்பது அப்படின்றது தான் சரியான வார்த்தை. அப்போது கெடுப்பதும் அப்படின்னு சொன்னாலே கரெக்டாக தான் இருக்குது, அதுக்கு மீனிங் இருக்குது. எடுப்பதும் அப்படின்னாலே மீனிங் இருக்குது. ஆனாலும் ஒரு இன்னிசையாக இருக்குதோன்றதுனால தூன்னு போட்டுக்கிறாங்க. எடுப்பதும்ல தூன்னு போட்டுக்கிறாங்க. அப்போது எடுப்பதும் கெடுப்பதும்னா இன்னிசையாக தான் இருக்குது, இருந்தாலும் ஓசை இங்கே வந்து கம்மியாலாம் இல்லை, ஓகேங்களா? ஆனாலும் அது வந்து இன்னும் இசையாக இருக்கணுன்றதுக்காக குறில் தூன்றது தூவாக மாறி இருக்கு. அப்போ குறில் நெடிலாக அளபெடுத்து வந்தால் அது இன்னிசை அளபடை, ஓகேங்களா? இது இன்னிசை அளபடை. அங்கே வந்து ஓசை குறையுது, அதனால் நம்ம சேர்த்துக்கிறோம். இங்கே வந்து ஓசை குறையல, ஆனால் குறில் நெடிலாக அளபெடுக்கிறது, இது இன்னிசை அளபடை. அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சொல்லிசை அளபடை. சொல்லிசை அளபடை இது இரண்டுத்திலிருந்தும் வேறுபட்டது. ஒரு செய்யுள்ள ஒரு பெயர் சொல் இருக்குது அப்படின்னா அது ஒரு வினை சொல்லா மாறத்துக்காக அவங்க ஈ அப்படின்ற ஒரு எழுத்தை சேர்க்குறாங்க, அதுதான் சொல்லிசை அளபடை. அப்போது ஒரு சொல்லை சேர்க்குறாங்க, சொல் இசையை சேர்க்குறாங்க, அதனால தான் சொல்லிசை அளபடை.
எடுத்துக்காட்டும் அப்படின்னு பார்த்தோம்னா உரன் நசையி உள்ளம் வரன் நசையி உள்ளம் அப்படின்ற ஒரு சென்டென்ஸ் இருக்குது. இந்த சென்டென்ஸில் நசைனா விருப்பம், நசையி போட்டோம்னா விரும்பி. அப்போது ஒரு எழுத்து மூலமா அந்த சொல் மாறுது. ஓகேவா? திருத்துன்றது வேற, திருந்துன்றது வேற. அப்போது நசைன்றது வேற, நசைன்றது வேற. அப்போது விருப்பம்ன்றது விரும்பின்றதை மாறத்துக்காக ஈ என்ற சொல்லை சேர்க்குறாங்க. அப்போது சேர்த்து அளபெடுக்கிறது இல்லையா? அப்போது அது வந்து ஈன்றது உயிரெழுத்து. அப்போது இது உயிரலபடையில் வரும். அப்போ ஈன்ற சொல் வர்றதுனால இது சொல் இசை அளபடைன்னு இருக்கு. அப்போது விருப்பம் விரும்பியாக மாறினதுனால ஒரு பெயர் சொல் வினையெச்சமாக மாறியுள்ளது. விருப்பம்ன்றது பெயர் சொல். அதே விரும்பி செய்தான் அப்படின்னா அது வினையெச்சம் இல்லையா? அப்போ ஈல முடிஞ்சாலே அது வினையெச்சம்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க இல்லையா? அது மாதிரி அப்படி கிடையாது. நம்ம வந்து பார்த்தோம்னா விரும்பி செய்தான், விரும்பி அதுக்கப்புறமா அடுத்த சென்டென்ஸ் என்ன பண்ணலாம்? விரும்பி வந்தான், விரும்பி செய்தான். அப்போ அது வந்து ஒரு வினையெச்சம், ஈன்னு வேற முடியுது. அப்போது ஒரு சொல், ஒரு பெயர் சொல் வினையெச்சமாக மாறணும்னா ஈன்ற ஒரு உயிரெழுத்தை சேர்க்குறோம். அதனால் அது உயிரலபடையில் வருது. உயிரலபடையில் சொல்லிசை அளபடையில் வருது. இதுதான் மொத்தம் 3 அளபடை விளக்கிட்டேன். அதுக்கப்புறமா என்ன பார்க்க போகிறோம்னா ஒற்றளபடை. ஒற்றளபடை தான் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஒற்றெழுத்து அளபெடுத்து வருவது. ஒற்றெழுத்துனா ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இக்கு இங்கு இச்சுன்னு சொல்லிட்டு இன்னு வரைக்கும் வரும். அதுக்கப்புறமா இது மெய்யெழுத்து. மெய்யெழுத்து மொத்தம் 18 இருக்குது. அதுக்கப்புறமா பார்த்தோம்னா அக்கு. இது வந்து மெய்யெழுத்தில் வராது, ஆனால் இது ஒற்றெழுத்து, ஆயுத எழுத்து. இது 1. மொத்தம் 19 எழுத்து இருக்குது. ஆனால் அந்த 19 எழுத்துமே ஒற்றளபடையில் வருமானு கேட்டால் வராது. அது என்னன்றதை பார்க்கணும். அப்போது என்னென்ன எழுத்துலாம் வரும்னா இங்கு, இங்கு, இஞ்சி, இன்னு, ஈ, இல்லு, இவ்வு, இல்லு, இரு, இன்னு இதெல்லாம் வரும். அப்போது சில எழுத்துக்கள்லாம் ஒற்றளபடையில் வராது. அது என்னன்னா இது 2 தான். அப்போ நம்ம இதை எப்படி ஈஸியாக ஞாபகத்தில் வச்சுக்கலாம்னா பாருங்கள், கசட தப்பற வல்லின எழுத்துக்கள் ஒற்றளபடையில் வராது. வல்லின எழுத்துக்கள்னால் கசட தப்பறன்னு பார்த்துக்கிறோம். வல்லின எழுத்துக்கள்னால் ரொம்ப வந்து அழுத்தம் கொடுத்து வரக்கூடிய சொற்கள் ஒரு எழுத்துக்கள் கசட தப்பற. அப்போது அது அழுத்தம் கொடுத்து வரக்கூடிய சொற்கள் பக்கத்தில் வராது. இக்கு, இக்கு இந்த மாதிரி வராது. ஓகேங்களா? அப்போது வல்லின எழுத்துக்கள் வராது. அடுத்தது இரு, இழு இதுவும் வராது. இது என்ன பார்த்தோம் அப்படின்னா உடல்நிலை மெய்மயக்கத்தில் வராத எழுத்துன்னு பார்த்துருப்பாங்க. 11th ஸ்டாண்டர்ட் புக் படித்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம இனிமேல் அந்த இலக்கணத்தையும் அப்டேட் பண்ணுவோம். இருந்தாலும் இப்போ இந்த சொற்கள் ஒற்றெழுத்தில் வராது. அப்போது கசட தப்பற ஒற்றெழுத்தில் வராது, ஒற்றளபடையில் வராது. அடுத்தது இரு, இழு வராது. இதெல்லாம் நீக்கிட்டோம் அப்படின்னா மற்றதெல்லாம் வரும் எழுத்துக்கள். ஆயுத எழுத்தும் ஒற்றளபடையில் வரும். இதுதான் ஒற்றளபடையில் வரும் எழுத்துக்கள். நன்றி, வணக்கம். இதுக்கப்புறமா இருக்கிறது என்னதுன்னா சொல் இலக்கணம். அந்த சொல் இலக்கணத்தை அடுத்த பார்ட்டில் நான் சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.